ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜுபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு நான் வாட்டரை ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேங்க. அது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதிலேயே விட்டுருங்க. இதுதான் அந்த தண்ணி. இப்போ 5 மினிட்ஸ் அதிலேயே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பூச்சி ஏதாவது இருந்தால் அதிலேயே உங்களுக்கு வந்துடும் தண்ணியிலேயே. நெக்ஸ்ட்டு இதோட மிக்சர் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடயே நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். தென் சில்லி பவுடர் அது ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே நான் ஜேபி சிக்கன் மசாலா ஒரு சின்ன பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஆட் பண்ணுறதுனால நான் சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி எடுத்துக்கிறோம். இந்த குழச்சி எடுத்ததில் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு இல்லை 2 ஹவருக்கு செட் பண்ண விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக அதோட ஸ்பைசஸ் அந்த மசாலாஸ்லாம் அந்த காலிஃப்ளவரில் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சுருங்க. அது நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே அப்படியே பரப்புனாப்பில் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போட்டனையுமே கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் கரெக்டு. ஏன்னா நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். அது பிடிச்சிக்கும் மற்ற பேனாக இருந்தால். இப்போ தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம், சாட் மசாலா. அதை அப்படியே மலை சாரல் மாதிரி மேலே தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் அனுப்புங்க. பாய்.